ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி காஞ்ச இறால் குழம்பு வச்சுட்டு கம்பு கஞ்சி தாங்க வைக்க போகிறேன். கம்பு கஞ்சிக்கு நான் ஊற வச்சு மிக்சியில் போட்டு வச்சுருக்கேன். இதை கொஞ்சம் குறப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம். ரொம்ப நைஸாக அரைக்காமல் அரைச்சிட்டு வந்துடலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா காஞ்ச இறாலுக்கு காய்கறி, கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, பூண்டை உரித்து வச்சுருக்கேன், சின்ன வெங்காயம், தக்காளி. இப்போ நம்ம இதை அரைச்சிட்டு வந்துடலாம். பார்த்திங்கன்னா தோட்டத்தில் விளைஞ்ச கீரை தண்டு, அதோட கீரையை பாருங்கள் எப்படி இருக்குன்னு, சூப்பராக இருக்குல்ல. இதே இன்றைக்கி பொரியல். குழம்பு தாளிச்சிக்கலாம். காஞ்ச இறால் குழம்பு நான் பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் தாங்க ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெய் ஊற்றி செய்யும்போது நம்ம புளியோட சூப்பெல்லாம் நம்மளுக்கு இதாகும், குறையும். வெந்தயம், கடுகு, கொஞ்சமாக சோம்பு, நம்ம சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். கடுகு லவன் பொரிஞ்சு பூண்டை நசுக்கி போட்டுக்கலாம். பாருங்க, அந்த மாவை அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம கம்பு மாவை அரைச்சிட்டு வந்துட்டேன். இங்கிட்ட தண்ணி கொதிச்சிட்ருக்கு பாருங்க, நல்லா அது கூட சேர்த்துக்கலாம். நம்ம இதை அரைச்சதுனால கட்டி பிடிக்காது. மாவாக போட்டால் தான் நம்மளுக்கு கட்டி பிடிக்கும். தக்காளி சேர்த்துக்கலாம். வெங்காயமும் நல்லா வதங்கிருச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பக்கம் கஞ்சியும் நல்லா வெந்துட்டுருக்கு. இது சூப்பராக இருக்குங்க, நல்லாயிருக்கும், வாசமாக இருக்கும். நீங்கள் பவுட்ராகவும் விற்கிது, மாவாகவும் விற்கிது, அந்த மாதிரி கூட வாங்கிக்கலாம். இது ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் ஊற வச்சாலே போதும். நம்மளுக்கு மிக்சியில் அரைக்கிறது தானே, காய்ச்சலாம் வேகிறது தான். கொஞ்சம் குறப்பாக அரைச்சிட்டோம்னா நல்லாயிருக்கும். லாஸ்ட்டில் மிளகு ஜீரகம் கூட போட்டுக்கலாம். நான் இதுக்கு வெறும் உப்பு மட்டும்தான் போட்டு செய்ய போகிறேன். கஞ்சிக்கு தேவையான அளவு கல் உப்பு. தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், கீரை தண்டு இது கூட சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நீங்கள் முருங்கைக்காய் இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். இறாலையும் போட்டாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா கஞ்சி நல்லா கொதிச்சிருச்சு. நீங்கள் என்ன திக்காக வச்சுக்கிறனாலும் வச்சுக்கலாம். நான் கொஞ்சம் தண்ணியாக வச்சுருக்கேன், குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். வீட்டில் உள்ள மிளகாய் தூளுங்க, காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. புளி சேர்த்துக்கலாம். புளி ஊற்றி நல்லா கொதிச்சிருச்சு. நான் கொஞ்சமாக தேங்காய் அரைச்சிருக்கேன், கொஞ்சமாக
உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு கொதிக்க வச்சு இறக்கணும்னா அருமையான காஞ்ச இறால், கீரைத்தண்டு, கத்திரிக்காய் எல்லாம் போட்டு குழம்பு ரெடி ஆகிடும். கல் உப்பு சேர்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா சாதத்துக்கும் நல்லா இருக்குங்க. நல்லா கொதிக்கட்டும். கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. கம்பு கஞ்சும் ரெடி ஆகிடுச்சு. காஞ்ச இறால் குழம்பும் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இறக்கி வச்சுமே நல்லா கொதிக்கிட்டு இது கூட சேர்த்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். சாதத்து கூட சாப்பிடும்போதும் நல்லாயிருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். டாட்டா பாய்.